கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எதிர்காலத்தை பற்றியோ இல்லை அடுத்த கணம் என்ன நடக்குன்றதை பற்றியோ முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆவல் இருக்கும். அதுக்காக தான் மக்கள் கூட்டம் ஜோசியம் பார்க்குறதுக்காகவும் குறி கேட்குறதுக்காகவும் அலைஞ்சு திரியிறத நாம் பார்க்குறோம். ஏன் கிறிஸ்தவங்க கூட தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில குறி சொல்லக்கூடிய போதகர்களை நாடுறது உண்டு. அடுத்து சம்பவிக்க போகிறத முன்கூட்டியே அறிஞ்சிக்கிட்டா வரக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலான்னோ இல்லை செய்கிறத சரியாக செய்யலான்னு நினைக்கிறவங்க ஏராளமானவங்க. அடுத்து என்னன்றதை அறியக்கூடிய ஆவல் ஏன் மனுஷனுக்கு வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியும் குழப்பமும் தான். அநேகருக்கு தான் ஏன் அந்த உலகத்தில் பிறந்தோம், தனக்கான திட்டம் என்ன, என்ன நோக்கத்தில் நாம் படைக்கப்பட்டோன்னு தெரியாது. அதை அறிஞ்சிக்கிறதுக்கு துடிக்கிறத விட எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய தேவனை தேடவும் அவருடைய உறவை நாடவும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரொம்ப குறைவு தான். தேவனுடைய உறவை மட்டும் தேடிய ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை தேவன் வெளிப்படுத்திய காரியத்தை இன்னைக்கு நாம் நேரம் எடுத்து சிந்திக்கலாம். ஆதியாகமம் 18:17-19 அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்னு வாசிக்கிறோம். தேவன் நமக்கான திட்டம் என்ன, தீர்மானம் என்னன்றதை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரு. ஆமாம், கர்த்தர் தாமா வலிய வந்து தாம் செய்ய போகிறத ஆபிரகாம் கிட்ட வெளிப்படுத்த சித்தமாகிறாரு. தம்முடைய திட்டத்தை ஆபிரகாம் மூலயமா நிறைவேற்ற சித்தம் கொண்ட தேவன் அதை அவனுக்கு வெளிப்படுத்த விரும்பிய தருணத்தை நாம் இங்கே பார்க்குறோம். ஏற்கனவே அவனுக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னு அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவன் மூலயமா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை அடுத்தவங்களுக்கு பரிமாற அவன் என்ன தகுதியோட இருந்தான்னு கவனிச்சோன்னா, முதலாவது அடுத்தவங்க மேலே அக்கறை உள்ளவனா, அதாவது லோத்து பிரச்சனையில் சிக்கனப்போ அவன் மேலே அக்கறை உள்ளவனா இருந்தான். ரெண்டாவதா தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவனுடைய அழிவை விரும்பாதவனா இருந்தான். மூன்றாவதா தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தரின் திட்டம் நிறைவேற உருவாக்குறவனா இருந்தான். நான்காவதா தனக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கு போதிக்கிறவனா இருந்தான். அஞ்சாவதா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முழு இருதயத்தோட அர்ப்பணிச்சவனா இருந்தான்னு நாம் பார்க்குறோம். அதனால தான் தான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு அறிவிக்காமல் இருப்பேனோன்னு தேவன் சொல்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சங்கீதம் 25:9-12-14 சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்னு வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தம் நிறைவேற பிரயாசப்படுவோன்னா தேவனுடைய ரகசியங்களை அறிஞ்சுக்கலாம். தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறியக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமா நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவருக்கு பயந்து அவர் உடன்படிக்கையை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது அவர் ரகசியம் நம்ம இடத்துல வெளிப்படுத்தப்படும். நம்ம எவ்வாறு இருக்கிறோன்றதை இன்னைக்கு நம்ம நேரம் எடுத்து நிதானிப்போம். கர்த்தருடைய உறவை நாடுவோம், அவருக்கு பிரியமாக இருப்போம், அவருடைய ரகசியங்களை அறிஞ்சிக்கிட்டு அவருக்கு மகிமையாக வாழ்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.